இந்த பக்கம் பார்த்தா தமிழகத்துல பொங்கல் பரிசு அளிச்சாங்க. இதை பார்த்து திமுக பயப்படுன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இது கொடுக்க சொன்னதே நாங்க தாங்க. நாங்க 5000 கொடுக்க சொன்னோம். இந்த பக்கம் பார்த்தா பொங்கல் பண்டிகைக்காக ரூபாய் 2500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். இப்போ அதை வரவேற்கிறார். ஆனா அதே நேரத்தில் ரூபாய் 5000 கொடுங்க. சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா பொங்கலுக்கு 2500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். தளபதி 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசில்லை. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். இப்போ சொல்றேன் 2500 பத்தாது, இன்னும் 2500 கொடுங்க. மக்களுக்கு 5000 நாங்க சொன்ன 5000 கொடுங்க தான் நாங்க சொல்றோம். நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆளு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனபுக்க செலக்ட் பண்ணலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். அவங்களோட அதிகமா நம்மளால எப்படா கொடுக்க முடியும்? முதல்ல அதை யோசிப்போம்டா. நான் ஒரு யோசனை சொல்றேன்டா. என்னடா? ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் பொது சந்தா கடன் மட்டும் 2,63,920 இருக்கு. புரியுது, எதுவுமே கேட்க கூடாது. அதானே?